தஞ்சை அடுத்த நடுக்காவேரி அரசமர தெருவைச் சேர்ந்தவர் தினேஷ், வயது 22. நடுக்காவேரி போலீஸ் நிலையத்திலிருந்து போலீசார் சிலர் அவர் வீட்டுக்கு சென்றனர். தினேஷ் மீதான குற்ற வழக்கு தொடர்பாக விசாரிக்க வேண்டியிருப்பதாக கூறி அழைத்துச் சென்றனர். இதைத் தொடர்ந்து தினேஷின் சகோதரிகள் மேனகா, வயது 31, கீர்த்திகா, வயது 29 ஆகிய இருவரும் நடுக்காவேரி போலீஸ் நிலையம் சென்றனர். எதற்காக எங்கள் தம்பியை கூட்டி வந்திருக்கிறீர்கள், விளக்கம் சொல்லுங்கள் என இன்ஸ்பெக்டர் ஷர்மிளாவிடம் கேள்வி மேல் கேள்வி கேட்டனர். அவன் மீது எந்த தப்பும் இல்லை, அவனை விடுங்கள் எனவும் கூறினர். இரு தரப்புக்கும் வாக்குவாதம் முற்றியது. இன்ஸ்பெக்டர் ஷர்மிளா இருவரையும் தரக்குறைவாக பேசியதாக கூறப்படுகிறது. ஆவேசமான சகோதரிகள் இருவரும் போலீஸ் நிலையம் முன்னாலேயே பூச்சிக்கொல்லி மருந்தை குடித்துவிட்டனர். இதை சற்றும் எதிர்பாராத போலீசார் கடும் அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக இருவரையும் போலீசார் தஞ்சை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்தனர். டாக்டர்கள் தீவிர சிகிச்சை அளித்தனர். ஆனாலும் கீர்த்திகா பரிதாபமாக இறந்தார். மேனகாவுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்படுகிறது. கீர்த்திகா உயிரிழந்த சம்பவம் கேள்விப்பட்டு பெற்றோர் மற்றும் உறவினர்கள், நண்பர்கள் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு திரண்டுள்ளனர். போலீசார் சாதியை சொல்லி இழிவுபடுத்தினார். தம்பி தினேஷ் மீது போட்ட பொய் வழக்கை திரும்ப பெற வேண்டும். கீர்த்திகா சாவுக்கு நியாயம் வேண்டுமென மேனகா மருத்துவமனையில் கூறினார். கீர்த்திகா பிடெக் படித்தவர், மேனகா பட்டப்படிப்பு படித்தவர். இருவரும் திருமணம் ஆகாதவர்கள். தினேஷ் மீது கொலை முயற்சி, மணல் கடத்தல் உட்பட 16 வழக்குகள் தஞ்சை, திருவாரூர் மாவட்டங்களில் நிலுவையில் இருப்பதாக போலீசார் கூறுகின்றனர். அது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு அழைத்துச் சென்ற போதுதான் சகோதரிகள் இருவரும் விபரீத முடிவை எடுத்துவிட்டனர் என போலீசார் கூறுகின்றனர். அக்கா, தங்கை விஷம் குடித்த சம்பவம் தஞ்சாவூரில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேனகா சிகிச்சை பெறும் தஞ்சை அரசு மருத்துவமனை முன் பாதுகாப்புக்காக ஏராளமான போலீசார் நிறுத்தப்பட்டுள்ளனர்.